நானும் ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. பாட்டி யார் சொன்னாங்க நீங்க எங்க கூட 100 வருஷம் இருப்பீங்க? ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாதுல்ல. நானும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துடுவேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாக்கியாவையும் கோபியையும் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரே கயிறு நான் தான். நான் இருக்க போய் தான் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. நானும் போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுவாங்க. வயசான காலத்துல தனியாயிடுவாங்க. பாட்டி அம்மா தனியாலாம் ஆக மாட்டாங்க. அம்மாவுக்கு நான் இருக்கேன் பாட்டி. ஆமா பாட்டி, அப்பாவையுமே நான் பார்த்துப்பேனே. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. என்ன நாங்க பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாத்துக்கிட்டாலும் கோபியும் பாக்கியாவும் சம்மதிக்க மாட்டாங்க. 2 பேருமே வீம்பு பிடிச்சவங்கடா. சரி பாட்டி, இப்ப என்னதான் சொல்ல போறீங்க? நாங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் உங்க அம்மா சம்மதிக்க மாட்டா. பசங்க தனியா தான் இருக்கணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? வயசான காலத்துல பாக்கியாவும் கோபியும் தனியா இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும். கோபிக்கு பாக்கியா, பாக்கியாக்கு கோபின்னு ஒரு வாழ்க்கை வாழணும். தடவை ஒன்னா இருந்தப்போ தொலைஞ்சு போன சந்தோஷம் எல்லாம் பாக்கியாவுக்கு திரும்ப கிடைக்கணும். நிறைவான வாழ்க்கைய அவங்க 2 பேரும் வாழணும். அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். கல்யாணமா? ஆமா, இடையில ராதிகா வந்ததே பாக்கியாவோட அருமையை கோபிக்கு புரிய வைக்கதான். இது எல்லாமே கடவுளோட திருவிளையாடல் தான். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அந்த கடவுளோட முடிவு. சரி பாட்டி, இது கடவுளோட முடிவாவே இருக்கட்டும். ஆனா அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்கன்னு தெரியணும்ல. அவங்க எப்படி பாட்டி இதுக்கு ஓகே சொல்லுவாங்க? கோபி கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவன் சரின்னு சொல்லிட்டான்.